தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் மீது அவரது சொந்த தம்பி மற்றும் அவரது மனைவியை கட்டையால் கொடூரமாக தாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் அவரது அமைச்சர் பதவி எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம் என்ற அரசியல் பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு அறக்கட்டளை விவகாரம் தொடர்பாக நடந்த இந்த கொடூர தாக்குதலின் வீடியோ காட்சிகள் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய நிலையில் நீதிமன்றத்தில் நேற்று நேரில் ஆஜராகுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டும் பட்ஜெட் ஆலோசனையை காரணம் காட்டி அமைச்சர் ஆஜராகாமல் தவிர்த்திருப்பது நீதிமன்றத்தின் கடும் அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது. வரும் 10ஆம் தேதி அவர் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்திருக்கும் சூழலில் அமைச்சரின் தம்பி மரிய கிலோத் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்ட அதிரடி வாக்குமூலம் அமைச்சருக்கு மேலும் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. வழக்கை வாபஸ் பெற கோரி தங்களுக்கு தொடர்ந்து கடுமையான அரசியல் அழுத்தங்களும் பொய் வழக்குகளும் போடப்பட்டு வருவதாகவும் தங்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் வெளிநாடுகளிலும் பிற மாநிலங்களிலும் தலைமறைவாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்ட போதிலும் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த கொலை முயற்சி வழக்கில் இருந்து எக்காரணம் கொண்டும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் நீதித்துறையை மட்டுமே நம்பி களத்தில் நிற்பதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சொந்த தம்பியே உயிருக்கு பயந்து பாதுகாப்பு தேடி ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதும் கொலை முயற்சி வழக்கில் அமைச்சருக்கு நீதிமன்றம் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதும் முதல்வர் விஜய்க்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தூய அரசியல் மற்றும் ஊழலற்ற வன்முறையற்ற நேர்மையான நிர்வாகம் என்று முழங்கி மாற்று அரசியலை உருவாக்க துடிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தற்போதைய சூழலில் பெரும் தலைவலியாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது. ஒரு பொறுப்புள்ள நிதியமைச்சர் மீது அவரது குடும்பத்தினரே சுமத்தியிருக்கும் இந்த பகிரங்கமான கொலை முயற்சி புகாரும் தலைமறைவு குற்றச்சாட்டுகளும் விஜயின் அரசியல் பாதையை நெருடச் செய்திருக்கிறது. அமைச்சருக்கு ஆதரவாக உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாஸ்கர் என்பவர் தங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்து வருவதாக மரிய கிலோத் குற்றம் சாட்டியிருப்பது இந்த வழக்கின் தீவிரத்தை மேலும் கூட்டியுள்ளதுடன் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சரின் நடவடிக்கைகள் இருப்பதாக கோட்டை வட்டாரத்திலும் சலசலப்பு எழுந்துள்ளது. நீதிமன்றம் அடுத்தடுத்த விசாரணைகளில் காட்டப்போகும் அதிரடியும் தம்பியின் பின்வாங்காத போராட்ட குணமும் அமைச்சரை சட்ட ரீதியாக முழுமையாக முடக்கும் சூழலை உருவாக்கி இருப்பதால் தமிழக அமைச்சரவையில் இருந்து மரிய வில்சன் எந்த நேரத்திலும் தூக்கியடிக்கப்படலாம். அவரது அமைச்சர் பதவி எப்போது வேண்டுமானாலும் காலியாகலாம் என்ற ரீதியில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் விவாதங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளன.